மாலை வேளையிலே வெள்ளிப் பனிமலையின் உச்சியிலே அகிலலோக நாயகனான பரமேஸ்வரன் பராசக்தியோடு வழக்கம் போல் உலாவிக் கொண்டிருந்தபோது அகிலாண்ட நாயகி சிவபெருமானிடம் பொழுது போகவில்லை என்று கூறி ஒரு இனிய கதை சொல்லும்படி இறந்து கேட்டாள். பார்வதி கதை சொல்லும்படி கேட்பது இது முதற் தடவையல்ல. வருடத்தில் 365 நாட்களில் ஏதாவது ஒரு கதை சொல்லியே ஆக வேண்டியதாகவே இருந்தது. கதை என்றால் உலக மாதாவுக்கு உயிர். பல யுகங்களுக்கு முன்னர் இக்கதை சொல்லும் பழக்கத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தபோது உமாபதிக்கு கதை கட்டி சொல்லுவது சிருஷ்டியைப் போல் ஒரு இன்பமான பொழுதுபோக்காகவே இருந்து வந்தது. ஆனால் இப்பொழுதோ அவருக்கு அது ஒரு நீங்காத தொல்லையாகவே மாறிவிட்டது. தினம் தினம் ஒரு புது கதையை சிருஷ்டிப்பதென்பதால் எந்த கதாசிரியருக்கும் இலகுவான காரியமா என்ன? இன்று பரமசிவன் ஒரு புதிய யுக்தியை கையாண்டார். ஒவ்வொரு நாளும் நான் தான் கதை சொல்லுகிறேனே, இன்று வேறு விதமாக நேரத்தை போக்கலாம் வா என்று சிவபெருமான் கூற, மீனாட்சியும் இரட்டிப்பு சந்தோஷம் அடைந்தவளாய் அவ்வாறே ஆகட்டும் என்றாய் குதூகலத்துடன் புறப்பட்டார். கட்புலனுக்கு தோன்றாத சூக்கும நிலையில் மலைகளும் பரமசிவனும் கொழும்பு நகரில் உள்ள அரசாங்க ஆஸ்பத்திரியில் நோயாளிகளின் கட்டில்களுக்கு சமீப காலமாக சஞ்சரித்து கொண்டிருந்தனர். தமது ஒலியிலா மொழியிலே அவர்கள் பின்வருமாறு பேசிக்கொண்டார்கள். ஐயோ பாவம், இந்த மனுஷனுக்கு என்ன நோயோ என்றால் உலகம்மை. தெருவிலே தமது மோட்டாரில் வந்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய லாரியில் மோதி இவனுக்கு கை எலும்புகள் முறிந்து போய்விட்டன. சரியான காயம். அதற்கு தான் சத்திர சிகிச்சை செய்து வருகிறார்கள் என்று பதிலளித்தார் சங்கரர். பார்வதி நோயாளியை மேலும் கவனித்தபோது ஒரு கண்ணாடி குழாயிலிருந்து சிகப்பு நிறமாக திரவம் ஒன்று நோயாளியின் உடலில் ஊசி மூலம் செலுத்தப்பட்டு கொண்டிருப்பதை கண்டு ஆச்சரியமடைந்தாள். நாதா, என்ன இந்த திரவம் என்று ஆச்சரியத்தோடு வினவினாள் பார்வதி. நடராஜர் புன்னகை பூத்தவராய், அவசரப்படாதே உமா, அதை அப்புறம் சொல்கிறேன், இப்பொழுது என்னுடன் இன்னொரு காட்சியை பார்க்க வா என்று பார்வதியை அங்கிருந்து வேறுபுறமாக அழைத்து சென்றார். கொம்பனி தெருவில் உள்ள ஒரு முடுக்கிலே குழந்தைகள் ஏக கும்மாளமடித்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அந்த முடுக்கிலே ஒரு சிறுவன் வீட்டின் வாசலில் ஒரு அழகிய பெண் நின்று கொண்டு வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கும் தனது கணவனை வைத்த கண் வாங்காது பரிவோடு பார்த்து கொண்டிருந்தாள். அவன் களைத்து விறுவிறுத்து போயிருந்தான். அவன் முகத்தில் வியர்வை அருவி போல் வழிந்து கொண்டிருந்தது. அவன் மனைவி அவளை அன்போடு வரவேற்பதை கண்ட பார்வதி, பரமேஸ்வரனின் காதல் பார்த்தீர்களா? ஏழை பெண்ணாயிருந்தாலும் தன் பார்த்தவுடன் எவ்வளவு திருப்தியுடன் அன்பும் ஆதரவும் காட்டுகிறாள் என்று திருப்தியுடன் குறிப்பிட்டாள். உண்மையான அன்பில் இணைந்து வாழும் தம்பதிகளை காணும் போது கடவுளர் கூட மகிழ்ச்சியில் திளைத்து விடுவார்கள். வீடு வந்த இளைஞன் தன் மனைவியிடம், இந்தா சுபைதா, 10 ரூபாய் இருக்கிறது, அரிசி காய்கறி வாங்கி பிள்ளைகளுக்கு சமைத்து கொடு, நான் இதோ போய் குளித்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று கிளம்பினான். சுபைதா முகத்தில் குதூகலம் தாண்டவாடியது. பணம் ஏது? வேலை கிடைத்ததா? ஆர்வத்தோடு கேட்டாள் அவள். இளைஞன், வேலை கிடைக்கவில்லை, கிடைக்கும் என்று தோன்றவில்லை, செலவுக்கு இருக்கட்டுமே என்று என் இரத்தத்தை விற்று இந்த 10 ரூபாயை வாங்கி வந்தேன் என்று ஒரு விரக்தியோடு குறிப்பிட்டான் அவன். இரத்தத்தை விற்பதா? எனக்கொன்றும் விளங்கவில்லையே என்று திகிலுடன் வினவினாள் சுபைதா. அவன் லேசாக புன்னகை புரித்தான். இந்த விஷயம் எனக்கும் தெரியாது சுபைதா. இன்று காலை ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். ஆஸ்பத்திரியில் உள்ள நோயாளிகளுக்கு இரத்தம் வேண்டுமென்றும் அதற்கு பதிலாக ரூபாய் 10 கொடுக்கப்படும் என்றும் போட்டிருந்தார்கள். சரிதான் என்று நானும் ஜமால்தீனும் போனோம். எங்கள் உடம்பில் ஊசி போட்டு ஒருவரிடமிருந்து முக்கார் போத்தில் இரத்தம் எடுத்து விட்டார்கள். பதிலுக்கு ரூபாய் 10 பால் கோப்பியும் கொடுத்தார்கள் என்றான் சிரித்து கொண்டே. சுபைதா அவள் பாதி சொல்லி வரும்போதே ஐயோ என்று அலறிவிட்டாள். உங்கள் உடம்போ வாடி போயிருந்தது. இந்த நிலையில் இருக்கிற இரத்தத்தையும் கொடுத்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகும் என்று மனமிடித்து குறிப்பிட்டாள். சிறிது செல்ல மீண்டும் அவள், இதெல்லாம் எதற்காக செய்கிறீர்கள்? எனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் தானே என்று சொல்லி அவனது மெலிந்த தோலை கட்டிக்கொண்டாள். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் அவனது தோளில் விழுந்து நெஞ்சிலும் பட்டன. அழாதே சுபைதா, எப்பவுமே இப்படி இருக்காது, அல்லாஹ் அருள் புரிவார் என்று கூறி அவளது கண்களை துடைத்து விட்டான் அவன். ஆனால் அதே நேரத்தில் தனது கண்களில் கண்ணீர் துடைப்பதை அவளால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. பார்வதி ஐயோ பாவம் என்று இறங்கினாள். பரமசிவன் அவன் நம்பிக்கை வீண் போகாது என்று அங்கிருந்து கிளம்பினார். உமையவளும் அவரை பின்தொடர்ந்தாள். மீண்டும் ஆஸ்பத்திரி காட்சி. லோகநாயகனும் உலக மாதாவும் பழைய நோயாளிகளிடம் மீண்டார்கள். ஆமாம், நீங்கள் அந்த சிவந்த திரவத்தை பற்றி எனக்கு சொல்லவில்லைத்தானே?
நான் உங்களிடம் கோபம் என்று பரமசிவனிடம் பார்வதி கோபித்துக் கொண்டாள். கோபம் வேண்டாம் அம்மணி, சொல்லிவிடுகிறேன். அந்த முஸ்லிம் இளைஞனின் இரத்தம் தான் அது. இந்த நோயாளியின் உடம்பிலிருந்து ஏராளமான இரத்தம் வெளியேறி உடல் பலவீனப்பட்டு போனதால் அந்த இரத்தத்தை இவன் உடலில் செலுத்தினார்கள், அவ்வளவுதான் என்று விளக்கினார் பரமசிவன். இப்போது நோயாளிக்கு அறிவு தெளிவு ஏற்பட்டிருந்ததால் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த தன் உறவினர் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தான். அந்த துலக்கப் பயலின் லாரி வந்து மோதி என்னை இப்படி ஆக்கிவிட்டது என்று வெறுப்புடன் பேசினான் அவன். வேலாயுதம், உடம்பை அலட்டிக்கொள்ளாதே, படு என்று கூறினார். பக்கத்தில் இருந்த அவர் அன்னர் பார்வதி நோயாளியிடம் பேச்சு பிடிக்கவில்லை. துலக்கப் பயல் என்று ஏளனமாக பேசுகிறானே, ஒரு துலக்கப் பயல்தானே இவனுக்கு ரத்தம் கொடுத்தான் என்றாள் அவள். பரமசிவன் விஷம புன்னகை புரிந்தார். ஆமாம் பார்வதி, இவனும் அந்த முஸ்லிம் இளைஞனும் இரத்த உறவு பூண்டவர்கள். பாவம், இவன் அதை எப்படி அறிவான்? ஆனால் பார்வதி, இந்துவான அவனது உடம்பில் முஸ்லிம்களின் ரத்தம் ஓடுவது விசித்திரமாயில்லையா என்றார். பலமாக சிரித்து கொண்டு, உஷ், சிரிக்காதீர்கள், யாராவது கேட்டுவிடப் போகிறார்கள் என்று எச்சரித்தாள் உமாதேவி. சிரிப்பின் உற்சாகத்தில் சங்கரர் தம்மை மறந்து ஒளியை உண்டாக்கி விடுவாரோ என்று லோகமாதாவுக்கு உள்ளூர் பயம். தேவமொழி மட்டுமல்ல, தேவர்களின் சிரிப்பும் மானிடர்களுக்கு கேட்பதில்லை என்று விளக்கினார் சிவபெருமான். பரமசிவனும் பார்வதியும் வானவீதி வழியே கைலங்கிரியை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். வழியில் ஏஆர் சிலோன் ஆகாய விமானம் ஏக இரைச்சலோடு வந்தது. இருவரும் ஒரு புறமாக ஒதுங்கிச் சென்றார்கள். விமானத்தின் இரைச்சல் அடங்கியதும், கடவுளே, சிவபெருமானே, கைலாசபதி, என்னை காப்பாற்று, என் நோவை போக்கு என்று நோயாளி வேலாயுதம் முணுமுணுங்குவது கேட்டது. அல்லாஹ் ஓ ஹாலா, ஆண்டவனே, எத்தனை நாளைக்கு தான் இந்த தரித்திர வாய்வு, எங்களுக்கு நல்வாய்வு அருள மாட்டாயா என்று கொம்பனி தெரு முடுக்கிலிருந்து இப்ராஹிமும் சுபைதாவுக்கு தொழுது கொண்டிருப்பது அதை தொடர்ந்து கேட்டது. பரமசிவன் மலர்கண்களில் கருணை வெள்ளம் ஊற்றெடுத்தது. தன் வலது கரத்தை உயர்த்தி, உங்கள் மனோபிஷ்டங்கள் நிறைவேறட்டும் என்று ஆசி வழங்கு விட்டு வானவீதியிலே நடந்தார். அவர் பராசக்தியின் உள்ளம் பூரித்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடவும். இது போன்ற மற்றொரு ஆன்மீக கதையில் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.